என் தங்க பிள்ளையே, இன்று எப்படியாவது என் ஆரத்தியை தொட்டுவிட்டு போ. உனக்கானதில் நான் உனக்கு மிகப்பெரும் வெற்றியைத்தான் தரப்போகிறேன். என் பரிசை நீ இப்பொழுது வாங்கிக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டே இருப்பேன் அல்லவா? உன் கண்ணீரையும் கவலையும் சேர்த்து வைத்து என் கையிலே உனக்கு வேண்டிய பொக்கிஷமாக மாற்றி வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று இப்பொழுது அந்த கண்ணீரும் கவலையும் தீரும் நேரத்தையும் உன் கையிலே நீ கேட்ட பொக்கிஷமும் வந்தடையும் தருணத்தையும் இந்த சாய்தேவன் நான் குறித்து விட்டேன். நீ மனதில் நினைப்பதை நினைத்தபடி பலிக்கச் செய்வதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது சில நேரங்களில் உன்னை விட்டு பிரிந்தவர்களையும் சில நேரங்களில் உன்னை விட்டு சென்றவர்களையும் நீ நினைத்து நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அவர் வருவாரா இவர் வருவாரா என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உன்னை வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு போனவரும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருப்பவரும் இன்று உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். இந்த 2 நபர்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் திருப்பத்திற்கு அங்கு ஆறுதலாகவும் உந்துதலாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். என் பிள்ளையே, அந்த தருணத்தை உனக்கு ஏற்ற சூழ்நிலை போல் நான் உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருப்பினும் சரி, உன் வாழ்க்கையின் தருணத்தில் உனக்கென்று நான் தர வந்து இருக்கும் பொழுது நீ வேறு எங்கேயும் சென்று கொண்டு இருக்காதே. நான் தான் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் அணுவணுவாக பார்த்து கொண்டு இருக்கின்றேனே. என் விதிப்படிதான் என் கட்டளைப்படிதான் என் பிள்ளைகள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் இதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய். இதற்காக தங்கமே மனம் யோசித்து கொண்டே இருக்கின்றாய். நடப்பதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே. யார் எத்துணை பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருந்தாலும் நீயோ எனக்கு பிடித்த உறவானவர் என்னருகில் இருந்தால் மட்டும்தானே என் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று சொல்கிறாய். அதுவும் உண்மைதான் என் பிள்ளையே. இந்த யதார்த்தத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. ஆனால் சில தருணங்கள் என்ன செய்வதென்றறியாமல் நீ திகைத்து கொண்டு இருக்கும் வழியில்தான் அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி உன் நம்பிக்கைக்கு உரியவனாக நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியவரையும் உனக்கான ஒன்று உனக்கே நிரந்தரமானவரையும் நான் உன் கண்ணில் அடையாளம் காட்டத்தான் போகிறேன். நீயோ அவரை அந்த ஆத்மாத்மமான உணர்வின் மூலம் அறிவதற்கான எல்லா நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். இனி எல்லா விஷயத்திலும் உனக்கு யார் துணை இல்லை என்று நினைக்காதே. உன் பிரியமானவரின் மூலம் உனக்கான செயல்களை செய்ய நான் காத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ இதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம். நடப்பதை பொறுத்திருந்து பார். உன் வேதனைக்கும் கஷ்டத்திற்கும் வழி சொல்ல தீர்வு சொல்ல நான் இருக்கும் பொழுது இனி நடக்கப் போவதை உனக்கென்று நிரந்தரமானதாகத்தான் மாற்றி தரப்போகிறேன். என் தங்கமே, உன்னை ஒவ்வொரு இடத்திலும் விட்டு கொடுத்து விடுவேனோ என்று எண்ணி கொள்ளாதே. அதையும் தாண்டி உன் வாழ்க்கை வாழ்வதற்கான தைரியம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ யாரோ ஒருவருக்காக பயந்து கொண்டு உன் முடிவை எடுப்பதிலிருந்து தாமதம் பண்ணாதே. என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்து உன்னை எனக்கு முன்னால் அல்லவா வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் சிந்தனை செய்யாதே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் சாய்தேவன் என் அருகில் இருந்து கொண்டு இருக்கின்றான். நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் ஏன் கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. வெற்றிக்கான உன் தருணமானது எப்படியாவது உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்குத்தான் அழைத்துச் செல்லப் போகிறது. நம்பிக்கை கொள். நல்லது நடக்கும் என்ற விஷயத்தில் உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நினைத்ததும் நடக்கப் போவதும் எல்லாம் உறுதுணையாக நான் உனக்கே நிரந்தரமாக்கி இருக்கின்றேன். இனி வருகின்ற காலத்தை நினைத்து எல்லாம் கலங்காதே.
உன்னுடைய எல்லா தருணத்திற்கும் இப்பொழுது விடை கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையே, உனக்கு நான் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று தானே இங்கு துடியாக துவித்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது எதை செய்தாலும் அதில் நன்றி கூறும் தருணத்தை தான் உன் வாழ்க்கையில் உருவாக்கப் போகிறேன். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? நான் உன்னை ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் மகிழ்விக்க வந்திருக்கும் பொழுது இனி எல்லா நேரமும் எனக்கு நன்றியை மட்டும்தான் கூறப்போகிறேன். எது எப்படியாக இருந்தாலும் சரி, எனக்கான நேரம் வந்தால் எனக்கு போதும் தான் என்று நினைக்கின்றாய். அதற்கு நீ முதலில் முயற்சியை கையில் எடுத்துக்கொள். உனக்கான நேரத்தை நீயே ஒதுக்கிக்கொள். மற்றவர்களை பற்றி நீ கலக்கமடையாமல் தைரியமாக போராடு. எதிர்க்கே நின்று போராடும் போராளிகள் யார் என்று நீ முடிவெடுத்துக்கொள். அதற்காக அவர்களை பழிவாங்கித்தான் உன் வெற்றியை பெற வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அதையும் தாண்டி உன் நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக யாரை பார்த்து அச்சப்படுகிறாய்? முதலில் உன் பயத்தை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கான வேலையில் சரியான விஷயத்தில் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. உன் தேடல்களின் விடை உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். எனக்கு அது இல்லை இது இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் நிலையை தாண்டி உன் மனதிற்குள் இப்பொழுது இருக்கின்ற பொறுப்பை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கொள். ஏனென்றால் உன் சந்தோஷம் நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. வருகின்ற மாற்றங்கள் எல்லாம் உன்னை தேடி தானாக வந்து கொண்டு இருக்கும் நிலையில் இருக்கும் பொழுது நீ யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய என்று நினைக்காதே. இந்த சாய்தேவன் உனக்கான ஒவ்வொரு செயலையும் நீ எதிர்பார்த்தபடியே அங்கு பூர்த்தி செய்ய வந்து இருக்கும் பொழுது யார் நீ காத்து கொண்டிருக்கின்றாய்? உன் செயலை செய்வதற்கு என் அருளையும் ஆசையும் வழங்கிவிட்ட பிறகு யார் உத்தரவுக்காக அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உன்னுடைய தருணங்கள் இப்பொழுது வந்து விட்டது. நல்லதை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நல்ல காலத்தை நெருங்கிவிட்டார்கள். நம்பிக்கையோடு செயல்படுகின்ற காலத்தில் உனக்கானதாக நான் வந்து இருக்கும் பொழுது நீ கடந்து போனதையும் இனி கடக்க போவதையும் நினைத்து வருத்தப்படாதே. எத்தனை சோகங்கள் உன்னை ஆட்கொண்டாலும் அத்தனையிலிருந்து உன்னை அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கான வெற்றி சூட்சமத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ ஏன் அங்கு மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள். தீமையை உனக்கு பதிலாக சுமந்து கொண்டு இருக்கும்போது அது நமக்கு வந்து விடுமோ இது வந்து விடுமோ என்று எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதே. எத்தனையோ சோகத்தோடும் எத்தனையோ விஷயத்தோடும் நீ கடந்து வந்து விட்டாய். அந்த சோகங்களும் கண்ணீரும் இனி உனக்கு கிடையாது. நீ வடிக்கும் கண்ணீரோடு அது கரைந்து விட்டது. இனி எதிர்பார்த்த ஒன்றை போல நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் பொழுது உன் மனதில் நினைத்தது தான் நடக்கப் போகிறது. எப்படி என்னை நோக்கி வந்தாயோ எதற்காக வந்தாயோ அதையே தரப்போகிறேன். நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் என் தங்கமே. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.